லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே அமரும் பொழுதும் மற்றும் 12 பாவகங்களில் அமரும் பொழுதும் ஏற்படக்கூடிய பலன்களை அடிப்படை நிலையிலே இப்பொழுது இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லித்தர இருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக ஜோதிட பாடம் புரியும். பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே அமரும் பொழுது லக்ன வலிமை பெறுகிறது. லக்ன வலிமை என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு அற்புதமான பதில். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெறுவது லக்ன வலிமை. லக்னாதிபதி திரிகோணத்தில் அமர்வது லக்ன வலிமை. கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்வது லக்ன வலிமை. அப்படி ஒரு கேள்வி வரும்போது இது அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பலன் எடுக்கலாம். அடுத்தபடியாக லக்னாதிபதி அந்த லக்னஸ்தானத்திற்கான காரகத்துவங்களை ஏற்கனவே நான் முன்றைய பதிவுலாம் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பாருங்கள், நிறம், குணம், தோற்றம், செயல்பாடு. ஜாதகருடைய நிறம், அவர் குணம் எப்படி இருக்கும், அவரோட தோற்றம், அவர் செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் கம்பீரமாக சிறப்பாக இருக்கும். ஏன்? லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்திருப்பதினால். இது ஆரம்ப நிலையில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கட்டம், லக்னாதிபதி 2 அமரும் பொழுது லக்னாதிபதி சுக்கிரன். நான் இப்பொழுது சொல்வது பிரத்யேகமாக இந்த ரிஷப லக்னத்திற்கான பலன்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த லக்னாதிபதி 2 அமரும் பொழுது, ரிஷப லக்னம் 2 அமரும் பொழுது 2ஆம் பாவக காரகத்துவங்கள் என்ன? 2ஆம் பாவக காரகத்துவங்கள் என்னென்ன? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அவருடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி என்பது ஜாதகரையே குறிக்கும் முக்கிய குறிப்பு. லக்னாதிபதி என்பது, லக்னம் என்பது ஜாதகரையே குறிக்கும். ஜாதகருடைய நிறம், குணம், தோற்றம், செயல்பாட்டை குறிக்கும். 2ஆம் பாவகம் ஜாதகருடைய வாக்கு ஸ்தானத்தை குறிக்கும். அவருடைய தனஸ்தானத்தை குறிக்கும். அவருடைய பேச்சு திறமையை குறிக்கும். அப்போது இந்த 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது அவருடைய வருமான நிலை பன்மடங்காக இருக்கும். ஜாதகருக்கு நல்ல வருமான பிராப்தம் இருக்குங்க. எனக்கு நல்ல வருமானம் வருமா, நல்லா சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் லக்னாதிபதி 2 இருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக நன்றாக சம்பாதிப்பார். பேசி சம்பாதிக்கக்கூடிய நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். வாக்கால் ஜீவனம் என்று சொல்லுவோம். ஏன்னா வாக்குஸ்தானம். மேலும் அந்த 2ஆம் பாவத்தை 10 தொடரும் பொழுது அவருடைய ஜீவனமே வாக்குஸ்தானமாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் மேல் படிப்பிலே தொடர்ந்து சொல்ல போகிறோம். இப்போ அடிப்படை நிலையில் முக்கியமான விஷயங்கள். இப்போ தான் ஜோதிடத்துக்குள்ளே வரீங்களோ அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. அந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அடுத்தது, லக்னாதிபதி 3 அமரும் பொழுது 3ஆம் பாவம் தைரிய வீரிய ஸ்தானம். ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் துணிந்து செயல்படுவார், தைரியமாக செயல்படுவார். வெற்றி நிச்சயம். அது வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். 3ஆம் பாவம் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குங்க. ஏன்னா லக்னாதிபதி ஜாதகர், அவர் 3 இருக்கிறார். இளைய சகோதர ஸ்தானம். இளைய சகோதர ஸ்தானம் எனும் பொழுது இவருடைய சகோதரரை சார்ந்து இவர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. சகோதரரை கேட்டு சில விஷயங்களை செய்வார், தைரியம் வீரியமாக செயல்படுவார். இவர் தம்பி இருப்பதனால் இவர் தைரியமாக செயல்படுவார். இப்படியெல்லாம் பலனை நம்ம அழகாக எடுத்துக்கலாம். இவருக்கு சகோதர ஸ்தானம் உண்டு என்றும் நாம் பலன் எடுக்கப் போகிறோம். மேலும் உடன் இணையும் கிரகத்தின் தொடர்புடைய பலன்கள் ஜாதகம் சேர்ந்து நடக்கும். கிரக இணைவுகளால் எப்படி பலன் எடுப்பதெல்லாம் அடுத்தடுத்த பதிவிலே பார்ப்போம். புதிய பாருங்க, லக்னாதிபதி 4 அமரும் பொழுது வீடு, வண்டி, வாகனஸ்தானம், தாய், மாத்ருஸ்தானம் என்று நாம் சொல்வோம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான அந்த ஸ்தானத்திலே நாம் ரிஷப லக்னத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோங்க. ரிஷப லக்னம் 1, 2, 3, 4 அந்த வீட்டில் லக்னாதிபதி அமரும் பொழுது தாயை சார்ந்து இருப்பார். தாய் மீது பிரியமாக அன்பாக இருப்பார். 3 எனும்போது சகோதரர் மீது பிரியமாக அன்பாக இருப்பார். லக்னாதிபதி 2 இருக்கும்பொழுது தன்னுடைய குடும்பத்தையும் குறிக்கும். 2ஆம் பாவம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோர் மீதும் பாசமாக இருப்பார். லக்னத்திலே இருக்கும்பொழுது தன்னையே தான் விரும்புவார். அப்படி என்றால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்மைக்கு தன்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை அந்த லக்னாதிபதி லக்ன வலிமை லக்னத்தில் அமர்வது. 4ஆம் பாவகத்தில் அப்பொழுது அமரும் பொழுது தாயினால் ஒரு நம்பிக்கை, அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எடுத்து அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஜாதகருக்கு நல்ல அனுகூலமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். உடன் இணையும் கிரகத்தால் சில மாறுபாடுகள் இருப்பினும் இதுதான் பலன், இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்பொழுது இந்த பதிவிலே பார்த்து கொண்டிருக்கோம். இது மாறாது. கிரகம் இணையும் பொழுது சிறு சிறு மாறுதல், பெரிய மாறுதல் இருக்காது. அப்போது தாய் ஸ்தானம் அதே போல் பாருங்கள், வண்டி வாகனத்தையும் குறிக்குங்க. அடுத்தது, ஜாதகர் வண்டி வாகனத்தின் மீது பிரியமாக இருப்பார். வண்டி வாகனத்தால் நல்ல அனுகூலம் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். நல்ல சுகஸ்தானம், சுகமாக செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. லக்னாதிபதி 5 அமரும் பொழுது புத்திரஸ்தானம், புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே
லக்னாதிபதி சுக்கிரன் அமரும் பொழுது ஜாதகம் நல்ல அனுகூலமான பலனை தரும். ஆனால் சுக்கிரன் இங்கே நீசம் என்ற தன்மை வருவதனால் குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில தடுமாற்றம் இருக்கும். குழந்தை பேரிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படும். குழந்தை பேர் உடனே கிடைக்கலையே, ஏன் குழந்தை உடனே பிறக்கலன்னும் பொழுது இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்கும். நீசம் பலகீனமாக இருக்கும். அப்போ லக்னாதிபதி 5லே அமரும் பொழுது குழந்தை விஷயத்திலே கொஞ்சம் பலகீனமாக இருப்பார் என்று பலன் எடுக்கலாம். இப்போது அடுத்தபடியாக லக்னாதிபதி 6லே அமரும் பொழுது 6 என்ன சொல்லியிருக்கிறோம்? உத்தியோகஸ்தானம். ஃபஸ்ட் இடத்துல புரிஞ்சுக்கோங்க, நல்ல விஷயம் உத்தியோகஸ்தானம். அடுத்தது நோய், கடன், எதிர்ப்பு, இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல லக்னாதிபதி இருக்கும்பொழுது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் அதிகப்படியான கவனத்தை செலுத்துவார். அதே போல் தன் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனப்படும். கடன் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு இங்கே இருக்கும். எனவே சர்வ ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் ஜாதகர் என்று அறிவுறுத்த வேண்டும் லக்னாதிபதி 6லே இருக்கும் பொழுது. அடுத்தபடியாக லக்னாதிபதி 7லே இருக்கும் பொழுது 7 என்ன? கலத்திரஸ்தானம். கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் பார்ட்னர், காதலன், காதலை, நண்பர்கள், தொழில் வகை கூட்டாளிகள், இது போன்ற அமைப்பை குறிக்கக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் பாவகத்தில் லக்னாதிபதி சுக்கிரன் அமரும் பொழுது மனைவி மீது பிரியமாக இருப்பார். இது பெண் ஜாதகமாக இருந்தால் தன் கணவன் மீது பிரியமாக இருப்பார். அந்த அனுகூலம், ஏன்னா லக்னாதிபதி தான் ஜாதகர். அவர் 7ல் இருக்கும்போது 7 தொடர்புடைய விஷயங்களில் ஆதாயமாக இருப்பார். 7 தொடர்புடைய விஷயங்களே அதிகப்படியாக ஈடுபாடு கொண்டிருப்பார். லக்னாதிபதி எங்கு அமர்கிறாரோ, இப்போ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பீங்க, லக்னாதிபதி எந்த வீட்டின் அமர்கிறாரோ அந்த வீட்டின் தன்மை குணத்தோடு அவர் செயல்படுகிறார், அவர்களை சார்ந்து செயல்படுகிறார். அதை விட்டு வேறு எங்கேயுமே அவர் விலகுவதில்லை. தெளிவான ஒரு விளக்கம் இது பாருங்கள். அடுத்தபடியாக லக்னாதிபதி 8ல் அமரும் பொழுது 8 ஆயுள் ஸ்தானம். கண்டம், அவமானம், விபத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அங்கே 8லே அமரும் பொழுது ஜாதகருக்கு ஆயுள் பலம் எல்லாம் ஓகே, நல்ல கூடுமான அளவு நல்ல அனுகூலமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். லக்னாதிபதி 8ல் அமர்வது மறைவி ஸ்தானமாக இருக்கிறது. மற்றபடி ஜாதகருக்கு தூரதேச பயணம், மறைவான இடத்தில் நல்ல வருமானம், வேலை வாய்ப்புகளை கொடுத்துவிடும். ஜாதகர் என்ன செய்கிறாருன்னே தெரியாது, ஆனால் வருமானம் சிறப்பாக வந்து கொண்டிருக்கும். எப்படிங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் திருமணத்துக்கு பிறகு இந்த அனுகூலம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் பாவகம் 7 அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்குள்ளே வந்து விட்டால் 7க்கு 2 வருமானம் சிறப்பாக ஜாதகருக்கு கை கொடுத்து விடும். லக்னாதிபதி 8ல் உள்ளவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு யோகங்க. அடுத்தபடியாக லக்னாதிபதி 9ல் அமரும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவகம். இங்கே பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்பதுக்கு சின்ன ஒரு இந்த மயிர் இழகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிறு நூல் இழை தான் இடைவெளி. 5ம் முன்ஜென்ம கர்மாவை குறிக்கும், 9ம் முன்ஜென்ம கர்மாவை குறிக்கும். இது 5 என்பது அது குழந்தை வகையிலே அவருக்கு கர்மாவை வெளிப்படுத்துகிறது. 9 என்றது தந்தை, இவருக்கு முன்பே வந்து விட்டார் தந்தை வகையிலே இவருக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அனுகூலங்களை குறிக்கும். தந்தை வகை சொத்து ஆதாயம் கிடைக்குமா? இப்போது லக்னாதிபதி 9லே அமரும் பொழுது தந்தை சார்ந்து இருப்பார். தந்தை சொத்து, அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சார்ந்து இருப்பார். இது ஒரு அனுகூலமான ஒரு விஷயமே, நல்ல விஷயம்தான். திரிகோணம் 9 என்பது திரிகோணம் 5 1 9 திரிகோணஸ்தானங்களே லக்னாதிபதி இருப்பது லக்ன வலிமையே. அடுத்தது லக்னாதிபதி 10லே அமரும்போது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயம் சதா மிஷின் மாதிரி அப்படியே இயங்கிற. 6ன்றது உழைப்பு, 10 சிந்தனை, உழைப்பு சார்ந்த விஷயத்தை சிந்தனையாக இருப்பார். சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு, கம்பீரமான ஒரு தோற்றம், செயல்பாடு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். லக்னம் 10ல் அமரும்பொழுது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல அனுகூலங்க. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, லக்ன அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார்ன்றதை வைத்து அவரை பற்றிய விஷயங்களை அப்படி அக்குவேர் ஆணிவர் அழகாக எடுத்து சொல்லிடலாம். அடுத்தது லக்னாதிபதி 11லே அமரும் பொழுது 11 லாபஸ்தானம், மிக உன்னத ஸ்தானம். 2 வருமானஸ்தானம், வருமானத்தை கொடுக்கறது. எவ்வளோ சேமிப்பார் என்பது 11ஆம் பாவகம் லாபஸ்தானம் என்று வருகிறது. அப்பேற்பட்ட அந்த லாபஸ்தானத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். இங்கே நேசம் என்றால் இங்கே உச்சமடைகிறார். அப்போது அவருக்கு லாபமானது பன்மடங்கு வெளிப்படும், பல மடங்கு உயரும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். உடன் இணையும் கிரகத்தால் மேலும் நல்ல அனுகூலத்தை ஜாதகர் பெறுவார். லக்னாதிபதி 11, அது மூத்த சகோதரஸ்தானம். மூத்த சகோதரர் சிறந்த பெரிய லெவலில் இருப்பார் என்ற ஒரு அனுகூலம் அவரை சார்ந்து ஜாதகருக்கு கூடிய ஒரு நல்ல அனுகூலமான ஒரு விஷயத்தை ஜாதகருக்கு கொடுக்கிறது. 11ஆம் பாவகம்
மூத்த மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். இரண்டாவது திருமணம் என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இங்கே லக்னாதிபதி 11 இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயம் உண்டு, இரண்டாவது மேரேஜ் உண்டு என்று ஒரு குறிப்பை இங்கே தாராளமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் லக்னாதிபதி 11 அமரக்கூடிய ஒரு அனுகூலமான விஷயம். அடுத்தபடியாக லக்னாதிபதி 12 அமரும் பொழுது நாம் சொல்வது ரிஷப லக்னத்துக்கு மட்டும் இந்த பதிவில் சொல்கிறோம். மேஷ லக்னத்துக்கு முந்தைய பதிவு இருக்கிறது. அடுத்தது மிதுனம் மற்ற லக்னத்துக்கு அடுத்த பதிவிலே நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அழகாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கலாம். இப்போது லக்னாதிபதி 12 அமரும் பொழுது விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் என்று 12ஆம் இடத்துக்கான காரகத்துவம் முன்றைய பதிவுலாம் சொல்லியிருக்க. அடிப்படை 1 2 3 இது அடிப்படை 6ங்க. அப்போது இந்த லக்னாதிபதி 12 அமரும் பொழுது நல்ல அனுகூலமான தன்மை. எதில் அனுகூலமான தன்மைனா கட்டில் ஸ்தானம், திருமணத்திற்கு பிறகான அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு மிக அனுகூலமான ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்கும். லக்னாதிபதி 12 மறைஞ்சிட்டாரு நினைக்க வேண்டாம். அந்த விஷயத்தில் சிறப்பான நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கட்டில் ஸ்தானம் நல்ல நிம்மதியான தூக்கம் விஷயம்லாம் கொடுக்கும். வேறு கிரக இணைவுகளினால் சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் பலன் என்றால் என்ன? இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ஸ்டாண்டர்ட் பலன். உடன் இணையும் கிரகங்களால் சிறு சிறு மாற்றங்கள், சிறு சிறு அசைவுகள். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, தனியாக இருக்கும்பொழுது ஒரு சிந்தனை, இன்னொருவர் வரும்பொழுது ஒரு சிந்தனை, ஒருவர் வரும்பொழுது ஒரு சிந்தனை, மனைவியோடு இருக்கும்போது ஒரு சிந்தனை, குழந்தையோடு இருக்கும்போது ஒரு சிந்தனை. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ அதை சார்ந்த அவருடைய செயல்பாடு. லக்னம் என்பது நிறம், குணம், தோற்றம், செயல்பாடு. லக்னாதிபதி எதில் அமர்கிறாரோ அதை சார்ந்த செயல்பாடாக இருக்கிறது. அடுத்த பதிவிலே மிதுன லக்னம் மற்றும் கடகம் அடுத்த பதிவிலே இடம்பெற இருக்கின்றன. பிளேலிஸ்டில் பாருங்கள். நம் புதிய நேயர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு உயர்நிலை வகுப்பு உண்டு, வாட்ஸ்அப் வழி ஜோதிட பாடம் உண்டு, அதிலையும் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழி தொடர்பு கொள்ளுங்கள்.